ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த நாகை விழா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட வரலாறு திரும்ப போகிறது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது வரலாறுல ஒரு முக்கியமான கோயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேதாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாரும் நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோயில் பேர் பார்த்தீங்கன்னா வேதாரண்யேஸ்வரர். அதாவது இந்த ஊருக்கு இன்னொரு பேர் இருக்கு, வேதாரண்யம் கிடையாது. அதுதான் திருமறைக்கு காடுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு வந்து வேதாரண்யம் பேர் இருந்தது. சரி நம்ம உள்ள போய் பேசலாம், உள்ள போய் நம்ம எல்லாத்தையும் எக்ஸைட் பண்ணி பேசலாம். கண்டினியூவா வாங்க உள்ள போவோம். அப்படி இங்கே நின்னா என்ன ஆகுது, நம்ம எடுப்போம் வா. கோயில் எப்ப கட்டினாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட வரலாறு, அதாவது நம்ம சோழர் காலத்துல அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதித்ய சோழ காலத்துல வந்து இந்த கோயில் வந்து கட்டினாங்க. அது இந்த கோயிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேற பேர் இருந்தது. அதாவதுன்னா இந்த ஊரோட பேரே வேற, கோயில் பேரோடங்கிறதோட இந்த ஊரோட பேரு கேளுங்கடா. அந்த கோயில் இந்த ஊரோட பேர் பாத்தீங்கன்னா திருமறை காடு. கல்வெட்டுல போடுறோம் பாண்டியர்கள் இதனாலதான் கட்டடக்கலை ரொம்ப அருமையா இருக்கு. கிட்ட தாங்க தெரியும். நீங்க அங்க போய் என்னங்க எடுக்கிறீங்க? யானை வந்து சாப்பிடுதா? கிளி வருது, யானை வருது போல பைத்தியார் கிளியாமே. திருமறை காலப்போக்குல என்னன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு இது கருத்து சொல்ல வரதை கேட்கணும். சொல்லுடா. இந்த கோயில் இந்த ஊரோட பேரு திருமறை காடு வந்து வேதாரண்யன் ஊர் பேர் மாறிடுச்சு. அது வேதாரண்யன் எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இப்ப நம்ம எப்படி நம்ம கிறிஸ்டியன்ஸ் எல்லாத்தையும் முஸ்லிமா பைபிள் சொல்றாங்க, அதே மாதிரிதான் இதுல வந்து வேதங்கள் சொல்லுவாங்க. அந்த வேதங்கள் வந்து இந்த ஐயோ சொல்ல வந்ததே போட்டு மறக்க வச்சுக்கிறாங்க. அந்த வேதங்கள் பாடி இந்த கோயிலோட எல்லா கதவுமே மூடிடுச்சு. அந்த கோயிலோட கதவு அதுக்கப்புறம் யாரும் ஒரு எக்ஸைட்மெண்டா கேக்குறாங்கல்ல, நீ கேக்குறியா? நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். கோயிலுக்கு வந்தது வராம இருக்கலாம்டா. மணி எத்தனை பாத்தீங்கன்னா மணி இப்ப வந்து 7 மணிக்கு இவங்க பேச வேண்டிய இடத்துல எல்லாம் வாங்கி மூடிட்டாங்க. எதுவுமே பேசல, எல்லா இடத்துலயும் அமைதியா இருந்துட்டு நான் மட்டும் கட்சி கிடந்தேன். ஏதோ ஒரு கருத்தை அவனுக்கு சொல்ல வரப்ப எல்லாம் சொல்லு அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. 1940 அங்க பக்கத்துக்கு இல்ல வேணாம். இதுக்கப்புறம் நான் கோயிலுக்கே வர மாட்டேன்டா. இதுக்கப்புறம் உங்கள்ட்ட வரலாறே சொல்ல மாட்டேன்டா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. போடுறா மாப்பிள்ள பஞ்சாயத்தை. அதான் பஞ்சாயத்தை போட்டாச்சு. எதா இருந்தாலும் நாட்டாம இருப்பதான். என்ன வரலாறு தெரியும்? வரலாறு சொல்றீங்க வா.
ரவுண்டு போடு தம்பி மேல 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 ஒரு மரியாதை கேட்டிருக்கேன். வரலாறு சொல்ல போறேன்டா. 1940 சந்திரமுகின்னு ஒரு நாட்டியக்காரி இருந்தா. அவன் குலசேகரன்ற ஒருத்த வந்து கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சான். இதுக்கு முன்னாடி யாரு இது பேரு என்ன? அவர் இப்ப நான் பேசுறத நம்ம சந்திரமுகி நாட்டியக்காரிங்க உயிரோட வச்சு கொளுத்திட்டாரு. வந்து பக்கத்து ஊர்ல இருந்து பேசிங்கன்னா ஒரு ஐதீகம் உண்டு. அங்க வீட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க. இப்ப வந்து கோயில் அதாவது 1997 சொல்லிட்டோம். எதிர விட்டுனே மறந்து போச்சுடா உங்கள்ட்ட கதை சொல்றது. பாட்டு போடுவாங்க. அதாவது இந்த வேதங்கள்னு சொல்லுவாங்க. அந்த வேதங்கள் பாடி அந்த வேதங்கள் அதுங்களே பாட்டு பாடி அதாவது மனுஷன் பாடல வேதங்கள் பாடியே இந்த கோயிலோட கதை எல்லாமே சாத்திருச்சு. அது வந்து அதுக்கப்புறம் யாராலையும் திறக்க முடியல, எந்த இதாலையும் திறக்க முடியல. அப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து இந்த ஊரோட பேர் வந்து வேதாரண்யன்னு மாறிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டீப்பானு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன். சொல்றா. அடுத்த பாத்தீங்கன்னா அதான் தேவாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலைன்னா கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரியலன்னு சொல்ல விட தெரியாமா? கேள்விப்பட்டு. அதாவது தேவாரம்ங்கிறது யார் பாடினாங்க பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தர் இருந்தது கோயில்ல. அந்த தேவாரத்துல இருந்து 2 லைன் பாடினாரு. 2 லைன் பாடினப்ப இந்த கோயிலோட கதவு வந்து லைட்டா திறந்துருச்சு. அப்படியே மியூசிக் சிஸ்டம் அப்படி மியூசிக் சிஸ்டம் வாயில தான் அந்த அவரோட தேவாரம்னு வாய்ஸ் கண்ட்ரோல் சொல்லுங்க. தேவார பாடல் பாடினப்ப இந்த கதை வந்து திறந்துருச்சு. அடுத்த பாத்தீங்கன்னா ஐயோ திருஞான சம்பந்தர் இதுல தாத்தா அப்பயே சொல்லிட்டாரு. அதை தாண்டா சொல்றேன். அந்த திருஞான சம்பந்தர் பாடினப்ப திறந்துருச்சு. எதனால திறந்துருச்சுன்னா சிவனும் பார்வதியும் வந்து அந்த ஊஞ்சல் உட்காந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இந்த இவர் பாடுறதெல்லாம் கேட்டாங்களாம். அதனாலதான் இந்த கதவு திறந்து சொல்றாங்க. அதாவது இன்னொரு இந்த கோயிலோட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா உலகத்திலேயே 5 மரகத கதை சொல்லிட்டு அதாவது உலகத்துல அப்படியே பேசிக்கிட்டே போகுமே. அதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே மொத்தம் 5 மரகத லிங்கம் இருக்கு. அதுல ஒரு மரகத லிங்கம் வந்து இந்த கோயில்ல தான் இருக்கு. ஓகேவா? இந்த இதுல வெயில் அடிச்சா சுடாதுரா. இதுல அது பெரிய விஷயமா காசு கணக்கும் எடுத்து மாட்டேன். என்னடா பேச விடுங்க. அவர் இந்த சிவன் கேட்டு இருந்தாங்க. அடுத்ததுக்கு வா. உலகத்துல மொத்தம் 5 மரகத லிங்கம் இருக்கு. அதுல ஒரு மரகத லிங்கம் வந்து இந்த கோயில்ல தான் இருக்கு. அது வந்து இந்த கோயிலோட பெரிய சிறப்பு. போடு இப்ப போடு. வெரி குட். லிங்கம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில் அந்த லிங்கத்தை வந்து எப்போ எல்லாராலையும் எப்பவும் பார்க்க முடியும். அது எப்பயாவது அந்த இதை திறப்பாங்க. அந்த அபிஷேகம் பண்றப்ப மட்டும் பார்க்க முடியும். அது இந்த ஊர்லயே எல்லாருமே பார்த்துக்க மாட்டாங்கன்னா சான்ஸ் இல்லை. இது இந்த ஊர்லயே இன்னும் நிறைய பேர் பார்க்காம தான் இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பேசுறப்ப பேச வரலாம்லடா. வண்டி சாவியை தூக்கி போயிட்டான். நான் ஏதாவது பேச விடுங்களாண்டா. அதாவது இந்த கோயிலோட கோபுரத்தை வந்து அந்த அதோட அந்த இது இருக்கும்ல என்னடா அது பேரு அதோட பிரதிபலிப்பு ரொம்ப அருமையா இருக்கும் அந்த கோபுரத்தை பாக்குறதுக்கு. நாட்டுடைய சிவனே பாகுபலி. ஏய் எவ்வளவு சொல்லாதீங்க. ரொம்ப விளையாட்டா பண்ணிட்டு இருக்கான். இது அந்த தருதலைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. கமெண்ட்ல நீங்க எது திட்ட வேணாம். இதுக்கப்புறம் இனிமேல என்ன இந்த வருடத்தோட நான் பக்தி பரவசத்துக்கு போக போறேன். பயணிப்போமா? நீலாம் பாப்மாலி யாருன்னே தெரியாம பாப்மாலி தான் கஞ்சா கண்டுபிடிச்சேன்னு சொல்றாங்க. இவெல்லாம் யாரு தெரியுமா? பாப்மாலி தான் கஞ்சாவே கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு சுத்துற ஆள் தான் இவன். Meanwhile.
அவரு வந்து அவர் சும்மா இருக்கிறவர் வந்து ஒரு பிராண்ட் ஆக்கி விட்டது இவன மாதிரி ஆளு தான். நான் இல்லைங்க பாமா இல்லையா யாரும் தெரியாது பாலமுடியா யாரும் நீ தாண்டா பார்லமெண்ட் ஆடுவாங்க அந்த காலத்துல. நீங்க ஏதோ பரதநாட்டியம் ஆடுவாங்களா? ஏய், அது சந்திரமுகி வர போகுது பாத்துக்கோங்க guys. நம்ம இப்ப பரதநாட்டியம் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ அவ்வளவுதான். சரி, இதான் நிறைய வரலாறு மறந்துட்டேன்டா நீங்க பேசுன சொல்லு. ஏய், பாட்டு பாடி திறக்கணுமா என்னாச்சு? அது தேவரம் படி இந்த கோயிலோட கதை வந்து திறந்துட்டாங்க. அடுத்து வந்து மரகதலிங்கம் அதை சொல்லிட்டேன்னா வேற என்ன அந்த கோயிலோட சிறப்பு? ஏன்டா பேசி பேசி ஃப்ளோல ஏதோ பேசி கோயிலுக்கு வந்து நிறைய வந்து வரலாறு வந்து அதிகமா இருக்கு. இந்த கோயிலுக்கு வந்து வரலாறு ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க என்னமோ ஒரு மரம் ஒண்ணு சொன்னாங்க, அது ரொம்ப ரொம்ப பழமையான மரம். அந்த மரத்துல நம்ம உட்கார்ந்துருந்தோம். மரம் இருந்துச்சு கீழே இது இருந்துச்சுல மடம் இருந்துச்சுல. ஏய், ஆமாண்டா, ஒரு மரம் பழமையான மரம், அதுக்கு ரொம்ப வரலாறு உள்ளது. அந்த மரத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. மெயின் கண்டென்ட்டே விட்டுட்டு எங்க வந்துட்டும் பாடுறா. சொல்றேன் கேளுங்க. சாட்ஜிபிட்ல போட்டு நீங்க பாத்துக்கோங்க. கூகுள் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். இந்த வீடியோ பார்க்கறதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. இவனே கூகுள பத்திலாம் சொல்லிட்டு இருக்கான். கூகுள பார்த்துட்டு இல்ல, யூடியூப் ஒத்துக்கிட்டா உண்மையை மாட்டி. அப்ப என்னடா, நான் அந்த காலத்துல பிறந்தேன்டாடா எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு. உள்ள சொல்லக்கூடாது. வயசானவங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன் சொல்லு. வயசானவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு வந்தா அப்படி சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுட்டு தானே வந்தோம். சரி, அவங்களே பாத்துருப்பாங்களே, ஃபர்ஸ்ட் வீடியோல அவங்களே பாத்துருப்பாங்களே. ராமர் பாதத்துல அவங்க சொல்லி இப்ப அவங்க சொன்னாங்க, அதுல இருந்தா பாதி எனக்கு தெரிஞ்சது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இந்த தெப்பகுளம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தெப்பகுளம். இந்த தெப்பகுளத்துக்கு வந்து ஐயோ வாடா வேத தீர்த்தம்னு சொல்லுவாங்க. தெப்பகுளம் சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் எடுக்கலாம், அருமையா இருக்கும். இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா நீங்க காலையில 6 மணில இருந்து 11 மணிக்குள்ள வாங்க. அப்படி காலைல இந்த கோயில் டைமிங் பாத்தீங்கன்னா காலைல 6 to 11, சாயந்தரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 8 இந்த கோயில் இருக்கும். நீங்க எப்ப வந்தாலும் பாக்கலாம். இந்த இடையில வராதீங்க. இந்த லாங்ல இருந்து வரவங்க கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணிடாம வாங்க. பாம்பு எல்லாம் நிறைய உயிர் வாழ்த்துன்னு தெப்பகுளம் இது பாத்தீங்கன்னா இதுதான் தெப்பகுளம். கோயில்ல உட்காந்துட்டு மெய்யல மாதிரி சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? அங்க ராகுல், இந்த கோயில ஒரு ரவுண்டு சுத்தி எடுத்துக்க, சூப்பரா இருக்கும். இந்த கோயில் அந்த சாமி அந்த இது நான் இன்னொன்னு சொல்ல முக்கியமாக மறந்துட்டேன். இந்த கோயிலுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து ராமர் வந்திருக்காரு. இந்த கோயிலுக்கு வந்து ராமர் வந்திருக்காரு. சீதையை தேடுறதுக்கு முன்னாடி இங்கே தான் வந்து ராமர் சாமி கும்பிட்டதான் சொல்லப்படுது அப்படின்னு புராணம் சொல்லுது. இந்த கோயிலுக்கு வந்து நிறைய சிறப்பம்சம் இருக்கு. இன்னும் நான் சொல்லலாம், நிறையா சொல்லலாம். இதே ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம். இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்கு. இது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இவங்க நான் அழைச்சிட்டு வந்ததுக்கு எப்பா மண்டை வெடிக்க வைக்கிறீங்க வந்துட்டாங்களா? ஒரு மேய்க்கு என்ன ஆசை இருந்துட்டு வாத்து போதுரா. பாத்துருக்கேன், தண்ணியில போய் இப்பதான் பாக்குறேன். எவ்வளவு ஆத்து போறாடி? கத்தரா, எவ்வளவு ஆத்துருக்கு போறாடி? அப்படி இல்ல, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த கோயில்ல வந்து மொத்தம் 73 நாயன்மார்கள் இருக்காங்க. 73 நாயன்மார்களோட இது சிலையும் இந்த கோயிலை சுத்தி இருக்கு. மொத்தம் 13 நாயன்மார்கள் அப்புறம் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 73 முன்னாடி என்ன
73 முன்னாடி 22. 60 நாயன்மார்கள் 73 முன்னாடி 73னா 13 எக்ஸ்ட்ரா நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி 60 நாயன்மார்கள், அதுக்கப்புறம் 73 நாயன்மார்கள் இந்த கோயிலுக்கு மட்டுமே. பானு கூட்டாண்டா எப்படியோ புத்த வாடா. கோழி மாரி கத்தாதடா பைத்தியம். போயிட்டுறா. வருது வர்றா. உங்க வீடியோ ரெடி. ராகுல் வீடியோ இவர வருது வர்றா. வாத்து உனக்கு கூட்டணி அப்புறம் வாத்து கூட்டணி வருது ப்ரோ. அதெல்லாம் கரைக்கு வருது. கரைக்கு வருது. அவன் கூட்டணும் வருதுறாங்க. நானும் கிட்ட போய் வந்துடுறாது. மஞ்சளை தேய்ச்சி கொஞ்சம் குளிச்சு குளிப்பாட்டி மஞ்சளா தேய்ச்சிட்டு நகத்தனை வெட்டி விட்டு கறி போட்டுறாங்க. ஹலோ, அங்க போக முடியாதா? அங்க போனா இந்த ஒரு இது ஃபுட்டேஜ் எடுக்கலாம்டா. மெய்யலகன் ரீக்ரியேஷன் இங்க அந்த குளத்துல உட்காந்துருப்பானே கோயில் குளத்துல. சரி வாங்கடா, சரி போலாமா? டைம் ஆச்சு. உங்களுக்கு வந்து மன நிம்மதி இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா இந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க வந்து ரொம்ப அமைதியான சூழல் இருக்கு. வந்தீங்கன்னாலும் அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. இப்போதைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அமைதியா ரிலாக்ஸா இருக்கும். வந்து பீஸ்ஃபுல்லா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அது இல்லாம இந்த கோயில் இது மட்டும் தான் வாச்சு. அது இதுராது. அது பேர் வேற என்ன சொல்லுவாங்க? பிரசித்தி பெற்ற கட்டுமானம். அது இல்லாம வந்து பழைய அந்த காலத்துல உள்ள சோழ காலத்துல கட்டுமான முறையில கட்டப்பட்டது. இங்க வந்து கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா அப்படியே லடாக் போயிட்டு அப்படியே போகண்டா. எல்லாத்தையும் எடுத்து சுத்தி பார்த்தாச்சு. அடுத்த லடாக் போயிட்டு சரி வாங்க. இப்ப எல்லாருக்கும் டெஸ்ட். இப்ப நான் இந்த கோயிலை பத்தி சொன்னதுல ஆளுக்கு ஒரு போட்டா இல்ல அதாவது இப்ப நான் இவங்களுக்கு இவ்வளவு சுத்தி காமிச்சிருக்கேன். இந்த கோயிலை பத்தி இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். இதுல இருந்து கூடாது. அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல. இப்ப நான் நடத்தின சிலபஸ் கேமராமேன். அப்ப நீங்க என்ன காதுல வாங்குனீங்க? இப்ப யாரு ஆன்சர் சொல்றேன்னா அவன் தான் அடுத்த தாட்டி. இப்ப யாரு ஆன்சர் சொல்றானோ அவன் தான் அடுத்த தாட்டி தஞ்சாவூர் வர போறான். நீங்க வாங்க வா. இந்த கோயில் வந்து யாரு காலத்துல கட்டினாங்க? இருங்க. இந்த கோயில் வந்து மன்னி சொல்ல திருவாரூர் தஞ்சாவூருக்கு நாகை சோழ போனோம் போ சொல்லு. ஆதித்ய சோழன் நீ ஓபன் பண்ணது நாகை வந்து கேள்வி கேளுங்க. நாகை மாவட்டமா நானும் நாகப்பட்டினமான்னு கேக்குறான். அழைச்சு வர மாட்டேன். கேள்வி கேக்குறேன்டா. இந்த கோயிலோட வீட்டுல போய் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த ஊரோட பழைய பேர் என்ன? இந்த ஊரோட பழைய பேர் திருநாவுக்கரசு காடுன்னு வரும். திருமறைக்காடு. நான் சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் கதையெல்லாம் சொல்லி அழைச்சிட்டு இருந்தேன். எது கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்றாங்க அந்த ஐயா திருமறை காடுன்னு. அப்ப அடுத்த வாட்டி அந்த ஐயா அவங்களுக்கு அடுத்த கேள்வி. இந்த கோயில் சரி கதை வந்து எதை பாடி திறக்கப்பட்டது? பாட்டு அது என்ன பாட்டு? பாட்டு பேர்லாம் சொல்லிட்டாங்க. கலாய்க்கிறாங்க கேள்வி கேட்டா. நீங்க சொல்லுங்க என்னன்னு. அந்த பாட்டு நேம் என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. அதான் பாத்தீங்கன்னா
இந்த ஊரோட பழைய பேர் நான் முக்கியமான ஹிண்ட்லாம் சொல்லிடுறேன். நீங்க வாங்கடா, ஏய் வாங்கடா. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ அடுத்தது பேசிக்கலாம். இங்க வா. இந்த ஊரோட பழைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமறைக்காடு. சரி. இந்த வேதங்கள் பாடி இந்த கோயிலை திறந்ததுனாலதான் இது வந்து வேதாரண்யேஸ்வரர்னு கோயில் வந்துருக்கு. வேதங்கள் பாடி வேதங்கள் பாடி இந்த கோயிலோட கதவு மூணு நாளா வேதாரண்யேஸ்வரர். ஓகேவா? அடுத்த பேச விடண்டா. ஏன்டா குறுக்க ஏன்டா நந்தி மாரி வர? அமைதியா இருடா. அமைதியா தான் இரு. போலாம் இரு. அடுத்து இந்த தேவாரம் யாருன்னா திருஞான சம்பந்தத்தை கேள்விப்பட்டியா? அவங்க புக்கில் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. திருஞான சம்பந்தத்தை பேசவே விட மாட்டான்டா அவன். எவ்வளவு இதா பாட்டு பீஜம் போட்டு 1000 கிலோமீட்டர் தாண்டி போன்ற வீட்டுக்கு பாடுறா. அதாவது சொல்றேன் கேளு. தேவாரம் யாரு? திருஞான சம்பந்தர் வந்து தேவாரம் பாடி இந்த கோயிலோட கதை வந்து திறக்கப்பட்டது. அதுல இருந்து இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றதா ஆயிட்டு. இந்த கோயிலோட கோபுரம் எங்கடா? அங்க எங்கடா இருக்கு? கோபுரம் வந்து அங்க இருக்கு. இதுடா இது இல்லடா. இது இல்லடா. இங்க ஒரு கோபுரம் இருக்கு. சொல்லு கோபுரம். அந்த கோபுரத்தோட அழகு வந்து அந்த தீர்த்த நதி இருக்குல்ல, குளம், அதை பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட அழகு வந்து ரொம்ப பிரதிபலிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த ரொம்ப ஓவரா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை பாத்தீங்கன்னா ரொம்ப உனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அதாவது ரொம்ப அட்ராக்ஷனா அந்த ஊர் வரவேற்கிறது. மலை தூர்த்து யாரு இவரு போவாதீங்க. இன்னும் நல்லா வரும். இப்ப எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துறாதீங்க. இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் வந்து யாரோட காலம் சொல்லு? சோழர்கள். எந்த சொல்ல? ஆதித்ய சோழன். இவங்கள்ட்ட நான் பேசி எனக்கே பின்னாடி பாத்துன்னு இல்ல. ஓகே சரி, இதோட வீடியோ முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இவங்க காலைல அழைச்சிட்டு வந்தா எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. காலைல இருந்து பாருங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து சன் டிவில வந்து நிறைய படம் தான் போடுவோம். அதை பார்க்காம உங்களுக்காக வரலாறு தேடி நாங்க இன்னும் ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்காக புது கண்டென்ட் கொண்டு வரணும்ன்றதான் எங்களோட எய்ம். சரி, ஒரு வீடியோ வரல டிலே ஆகுது கவலைப்படாதீங்க. எங்களோட ஒரு வீடியோ வந்ததும் நச்சு நறுக்குன்னு கருத்துள்ளதான் இருக்கும். என்ன சொல்றேன்?